Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 2 நாளாகவே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு விஷயம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு ரிகார்டிங் நம்ம தல அஜித் அவர்கள் பற்றி. ஸோ நம்ம அஜித் சாரோட ஃபேன் கிளப் அந்த பேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மறைமுகமாக இல்லை, டைரெக்டாகவே அட்டாக்ன்றது பண்ணிட்டு இருக்காங்க ட்விட்டரில். ஆர்ஐபி ட்வீட்ஸ்லாம் போட்டு, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் போட்டு. யார் அந்த மனுஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வலைபேச்சு சேனலில் இருக்கிற ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு சார். ஆக்சுவலாக அவரை டார்கெட் பண்ணி நிறைய பேர் பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக இந்த சேனல் பார்த்தீங்கன்னா சினிமா நியூஸு, அப்கமிங் நியூஸு, அதில் இருக்கிற பிஸ்மி சாராக இருக்கட்டும். நம்ம எப்பயாவது ஒரு நல்ல மூடில் தான் காலைல உட்காந்து வீடியோ பண்ணுவோம். அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் கால்ஸ் வரப்போ செம்ம கடுப்பாகும். சரி, ஓகே. இப்போது அவர் இந்த பிஸ்மி இவரெல்லாம் இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக மீடியாவில் இருக்கிற பர்சன்ஸ். சில சினிமா நியூஸ்லாம் சொல்லுவாங்க, அப்படியே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஆனந்தன் அப்படின்றவர் அவரோட யூடியூப் சேனலில் போட்டிருந்தார். உருவகேலி செய்த அஜித்குமார் அவர்கள் ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி அந்த என்டையர் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் மேலே வன்மத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கக்கி வச்சிருக்காரு. ஆஸ் ஏ தளபதி ஃபேனா, ஸோ ஐ ஹாவ் லைக் ஃபியூ விஷயங்கள். இப்போது அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரலி வன்மத்தை வாந்தி எடுத்திருக்காப்புல. அதை பார்த்து நிறைய தலை ஃபேன்ஸ் ரொம்பவே பர்சனலாக ஹர்ட் ஆகிட்டாங்க. லிட்ரலி அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் இவருக்கு என்ன நடந்தது, அது ஆக்சுவலாக என்ன பஞ்சாயத்து அப்படின்றது அவர் பேசின வீடியோவை நான் சின்ன கிளிப்பிங்காக இப்போ போடுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர்னு எழுதலாம் பாருங்க. அவன் உங்களுக்கும் இருக்கான், அந்த மாதிரி உசுரை கொடுக்குற முட்டா பயிலுக உங்களுக்கும் இருக்கான். அவனை மதில் சவரை ஏறி குதிச்சிட்டாங்கிறதுக்காக மன்றத்தை கலைச்சிட்டதா சுந்தர் சொல்கிறாரு, உங்கள் கூட இருந்தவர். அப்போ உங்களை என்ன மனித கடவுளா நீங்கள்? அப்புறம் இன்னொரு சம்பவம், உலகத்திலேயே அஜித்துங்கிறது யார் அப்படின்னு எனக்கு காட்டின ஒரு சம்பவம். அது ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அஜித்தும் முருகதாஸும் இணைந்து தினான்னு ஒரு படம் பண்ணாங்க, பிரமாதமான படம். அதற்கப்புறம் மீண்டும் அஜித்தும் முருகதாஸும் இணைவதற்கான ஒரு ஏற்பாடு ஒன்று நடந்துச்சு. முருகதாஸ் தினா படத்துக்கு வாங்கின சம்பளம்ங்கிறது சில லட்சங்கள் தான். அந்த படத்தினுடைய வெற்றி முருகதாஸுக்கு வேறொரு இடத்துக்கு கொண்டு போச்சு. இப்போது சம்பளம் பேசுகிறாங்க. முருகதாஸுக்கு 1 கோடி ரூபா சம்பளம். இப்போது அந்த சம்பளத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அஜித்துக்கிட்ட போய் இந்த படம் தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு அஜித்து கேட்டிருக்கிறாரு. 1 கோடி ரூபா சம்பளம் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் அஜித் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, இந்த 1 கோடி அடுக்குங்க, அதை விட முருகதாஸ் உயரமாக இருக்கானான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு சிரிச்சாரான். சிரிச்சுட்டு அவ்வளோ சம்பளம் ஏன் அவனுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. இந்த படமே ட்ராப் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இந்த வார்த்தை இருக்குல்ல, அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவன் முருகதாஸ். நீங்கள் அன்றைக்கி தலைங்கிறது இன்றைக்கி உலகம் முழுக்க பேசி அப்புறம் தலையே வேணான்ட்டீங்க நீங்கள், அது வேறு. ஆனால் இந்த உலகம் உங்களை கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்த ஒரு டைரக்டரை நீங்கள் என்ன மாதிரி கேலி பண்ணுறீங்க? பணத்தை 1 கோடி அடுக்குங்க, அதை விட அவன் உயரமாக இருந்தால் அவனுக்கு கொடுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் ஆழ் மனதில் இருப்பது வன்மமாக இல்லையா? ஸோ பார்த்துருப்பீங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்த பிரச்சனை. தலை அப்படின்ற ஒரு விஷயமே இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு படம் அப்படின்னா தீனா படம் தான். அந்த ஒரு பேர், அந்த ஒரு ஃபேமஸான ஒரு விஷயத்தை கொடுத்த ஒரு டைரக்டர் முருகதாஸ் அவர்கள். தல அஜித் அவர்களோட கெரியரில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான மூவி. ப்ளஸ் அவரை நிறைய பேருக்கு தெரிய வந்த காரணமே முருகதாஸ் தான். ஆனால் அதுக்கு அடுத்த படம் கமிட் ஆனதுக்கப்புறம் இவருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போச்சான். நம்ம அஜித் சாரும் யாரோ ஒருத்தர் உட்காந்து பேசினிருந்தாங்களாம். 1 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு முருகதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல். 1 கோடி அது நம்ம அடுக்கி வச்சா அந்த ஹைட்டாவது இருப்பானா அவன் இவன் சொல்லிட்டு இவர் பேசியிருக்காரு. பட் இதுக்கான இது யாரோ சொல்லியிருக்காங்க போல் அவர்கிட்ட. பட் அஃபிஷியலாக இதுக்கான ஒரு ப்ரூஃப் எதுவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. மேபி அது யார், நம்ம அஜித் சார் யார்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை உட்காந்து பேசினாரோ அவரை நீங்கள் இன்டர்வியூவில் கூப்பிட்டு பேச வச்சா சரி, ஓகே, ஃபைன், வாட் எவர், அது நம்ம ஏகே பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம்.
நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். பட் அவர் சொன்னார், நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பப்ளிக்கான ஒரு ப்ரொஃபைல் எடுத்துன்னு ஒரு பேசுறது பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஃபேன்ஸை கண்டிப்பாக ஹர்ட் பண்ணும். இது தேவையில்லாமல் ஒரு வன்மத்தை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணும். நம்ம தளபதி ஃபேன் தான், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது சினிமான்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமாக அஜித் சாராக இருக்கட்டும், நம்ம தளபதியாக இருக்கட்டும், ரஜினி அவர்களாக இருக்கட்டும், இல்லை கமல் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு பிடிக்கும். சினிமானா நார்மலாகவே எனக்கு பிடிக்கும், அந்த மீடியா. அப்படி இருக்கும்போது தளபதி அப்படின்னு காம்போவில் பல வருஷமாக இருக்கும் நிறைய பேர். ஒருத்தரை பற்றி வன்மமாக இவ்வளோ பெரிய வீடியோ போட்டதுன்றது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் நல்லா படலை. அதே மாதிரி அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு டப்பிங்குக்கு கேரவன் கேட்டால் ஒரே மனுஷன் ஒரே ஆள் அப்படின்னா அது அஜித் அவர்கள் தான். எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்தே டப்பிங்க்கெலாம் கேரவன் கேட்க மாட்டாங்க. ஸோ டப்பிங்கே கேரவன் கேட்ட ஒரு மனுஷன், ஒரு டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்டை எழுதுறாரு அப்படின்னா இந்த ஒரு ஸ்கிரிப்டில் நடிக்க போகிற நடிகருக்கு இந்தந்த கேரக்டர் நான் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணாதான் அந்த படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாரு. நான் தலைக்கு டை அடிக்க மாட்டேன், நான் இதே கெட்டப்பில் தான் இருப்பேன், நான் இப்படியே தான் பண்ணுவேன், பார்த்தா பாருங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது தமிழ் சினிமாவை அவர் எப்படி மதிக்கிறாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த வீடியோவில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்லை, எந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு வரதில்லை. ஒரு படத்துக்கு கமிட் ஆகிட்டு ஒரு 100 கோடி சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி தாங்க நான் ஆகணும், அதுதானே அவங்களுக்கு சோறு போடுது அப்படின்னு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அவர் பயங்கர வன்மத்தை கக்கியிருக்காரு. என்ன ரீசனுக்கு இவ்வளோ காண்டாயிட்டு அந்த வீடியோ பண்ணாருன்னு தெரியல. ஆனால் சில விஷயங்கள் அப்படின்றது அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே கலந்துக்க மாட்டேன், ரசிகர் மன்றத்தை டோட்டலாகவே டெமாலிஷ் பண்ணிட்டாரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்தமே ஒரு ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன், எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஓகேவாக இருக்கும். இது எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஓகேவாக இருக்காது. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ இப்போது எத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியல. நீங்கள் உங்களில் ஒருத்தர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமில் இப்போ நான் நடிக்கிறேன், அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு கேரக்டராக நான் நடிக்கிறேன். ஸோ விஜய் ப்ரோக்கு இந்த ரோல் நான் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணணும், எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, அந்த கெட்டப் நான் போட்டு ஆகணும். அதை பார்த்தீங்கன்னா ஹீரோஸாக பெரிய ஹீரோஸ் நிறைய பேர் பண்ண மாட்டுறாங்கன்றதை அவர் குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இப்போது அஜித் சார் இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெட்டப்பில் இவர் யங்காக காட்டணும், யங்காக இருக்கணும், ஸோ கொஞ்சம் உடம்பு ஃபிட் பண்ணணும், ஒரு 6 பேக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அந்த இடத்துல எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு தான் அந்த 50 கோடி 60 கோடின்றது சம்பளம் கொடுக்குறாங்க. பட் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் தலைக்கு டையே அடிக்க மாட்டேன் அப்படின்னும் போது என்னதான் சிரிச்சுன்னு டைரக்டர் பேசினார், உள்ளுக்குள்ளே அந்த மன வலின்றது கண்டிப்பாக இருக்கும்ல. ஒரு டைரக்டரோட விஷயம் தான் ஒரு படம் ஹிட் ஆகிறது ஃப்ளாப் ஆகிறது, அவரோட ஸ்டோரி, அவர் எப்படி அதை டைரக்ட் பண்ணுறாரு, எப்படி அது அவுட்புட் வருது. பட் இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி தான் இது நடக்கணும், நான் சொன்ன மாதிரி தான் போகணும் அப்படின்னா அந்த ஃபைனல் அவுட்புட் வரலன்னா ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, தலையில் துண்டு போட்டு தான் உட்காருவாங்க. ஸோ இதுதான் உண்மை. ஏன்னா நார்மலான விஷயம் கிடையாது. இல்லை ஒரு படத்துக்கு ஒரு 100 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்கன்னா 100 கோடிங்க, 100 ரூபாய் கிடையாது, 100 கோடி. ஸோ அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எத்தனை பேருக்கு ஃபைனான்ஸ் வாங்க, எத்தனை பேருக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் ரீசனபுளாக தான் எனக்கு பட்டுச்சு அவர் பேசும்போது. மற்றபடி முருகதாஸ் அவர்களை அந்த கேலி இது பண்ணது இதை அதெல்லாம் ஒரு அஃபிஷியலாக அது யார் சொன்னதுன்னு கூட்டிகிட்டு வந்து பேசணும் இல்லை, அவர் பேராவது ரிவீல் பண்ணணும்ல. எதுவுமே பண்ணாமல் பேசுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ்குள்ளே ஒரு சண்டையை உருவாக்கி விட்டுச்சு. இதை சொல்லலாம் தான் மெயினாக அந்த வீடியோ பண்ணுறேன். நான் ஏதாவது இதில் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் a lot. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.